ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகை வண்டியாக மாறி இருக்கார் அந்த கொழுக்கு முழுக்க நடிகை. ஸோ கிட்டத்தட்ட கிட்ட போனாலே கெட்ட வாடை வர்ற அளவுக்கு மோசமாக மாறி இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் புகை வண்டியோட சேர்த்து மது, அப்புறம் போதை பழக்கம், அது மட்டும் இல்லாமல் ஆண் நண்பர்களோட அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிட்டு அவங்களோட ஜல்சா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி இருக்கிறது பெருசா ஒரு ஆச்சரியமா கொடுத்துருக்குன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயில் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ வடநாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்த கொழுக்கு முழுக்க நடிகை ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமா பல்வேறு படங்களில் நடிச்சிருக்காரு. திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் விளம்பர படங்களையும் நடிச்சிருக்காரு. ஸோ குழந்தை நட்சத்திரமாவே ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை அவர். ஸோ பின்னால் அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க ஹிந்திலேயே ஒரு சில படங்களை நடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃபிளாப் ஆனதால பெருசாக அங்கே பட வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால தென்னிந்திய சினிமா பக்கம் தலை காட்ட ஆரம்பிச்சாரு அந்த கொழுக்கு முழுக்கு நடிகை. ஸோ இவர் அறிமுகமான புதுசுலேயே அந்த முதல் படத்திலே ஆஹோஹோ அப்படின்னு புகழ் பாராட்டப்பட்டார். அந்த அளவுக்கு நடிகையோட அந்த கொழுக்கு முழுக்க தான் காரணம். ஸோ அவர் நடிப்போடு சேர்த்து நல்ல கொழுகொழுன்னு இருக்காரு, பெரிய முன்னழகு அப்படின்னு சொல்லி எல்லாமே வசீகரமான ஒரு தோற்றம் இருக்கிறதால ஸோ நம்ம ஊர் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நடிகை மாறிட்டாரு. ஸோ பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒல்லியா இருந்தால் மட்டும்தான் அங்கே வாய்ப்புகள் அதிகம். ஒல்லியா இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும். ஸோ இந்த நடிகை கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறதால என்னதான் இருந்தாலும் இந்த வயிற்று பகுதி, இடையழகெல்லாம் ஃபிட்டா இருந்தாலும், ஆனால் முன்னழகு எல்லாமே பாடி கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கிறதால பாலிவுட்ல ஏத்துக்கல. ஸோ ஒன்று ரெண்டு படத்தோடு துரத்தி விட்டாங்க. அப்புறம் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா பக்கம் வந்தாரு. ஸோ இவர் அப்படியே அள்ளி எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பல்வேறு நடிகர்கள் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய 18-19 வயசுல நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். அதுவும் தெலுங்கு சினிமா பக்கம்லாம் இவருடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணி தான் மொத்த ஷார்ட்ஸுமே எடுப்பாங்க. ஸோ இவர் குனியை வச்சு எடுக்கிறது, இவர் ஓட விட்டு எடுக்கிறது, அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எக்கச்சக்கமாக எடுப்பாங்க. ஏன்னா இவருடைய முன்னழகு அவ்வளவு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ அந்த முன்னழகை வச்சு நம்ம எப்படி அந்த கவர்ச்சி சீன்ஸ் எடுக்கலாம். அவர் பிகினி போட மாட்டாரு, ஆனால் கவர்ச்சி இருக்கும். ஆனால் எல்லை மீறிய கவர்ச்சி இருக்காது. பிக்னி போடுற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் எந்த மாதிரினா ஒரு சாங் ஷூட்டிங்கில் அப்போ அவருடைய முன்னழகு மேலே கை வைக்கிறது, அப்புறம் அதை தெரியாமல் நசுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. எப்படி நம்ம போக்ரி படத்தில் விஜய் அந்த பாலை வச்சு அசினோட முன்னழகில் இடிப்பார்ல, அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த நடிகை வச்சு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட விட்டு எடுப்பாங்க. ஓட விட்டு அந்த குழுங்களை ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகை தமிழ் சினிமாவுடைய நட்சத்திர நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் உருகி உருகி காதலிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு பிளே பாய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி 2-3 நடிகைகளை என்ஜாய் பண்ணி போட்டாருன்றதுக்காக இவருடைய தோழிகள் சொல்ற விஷயத்த கேட்டு அவர் கழட்டி விட்டுட்டாரு. ஸோ ரொம்ப உச்சகட்டமாக தன்னுடைய தோழிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு தொழிலதிபரை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஸோ அவரோடையே கள்ளக்காதல். ஸோ அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும் போதே இந்த நடிகை அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த ரிசார்ட்டில் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது, குடிச்சிட்டு 2 பேருமே எல்லை மீறிய செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள் அதிக அளவு பண்ணிட்டே இருந்தாங்க. இதனால் இது தெரிஞ்ச அவருடைய தோழி அவருடைய கணவரை விவாகரத்து பண்ணிட்டாரு. ஸோ விவாகரத்து பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த நடிகை அந்த தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ பேசிக்கலி தன்னுடைய ஃப்ரெண்டு போன்ற புருஷனை கள்ளக்காதலை வச்சுட்டு வளைச்சு போட்டு இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ ஆனால் அந்த கல்யாணம் ஒரு சும்மா பேருக்கு தான். இவருடைய சுதந்திரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி தன்னுடைய ஆண் நண்பர்களோட சுதந்திரமா சுத்துறது, புகை வண்டி எப்பவுமே புகையோட இருக்கிறது. ஸோ கணவரிடம் எந்த கட்டுப்பாடும் இல்லாததால தான் நினைச்ச நேரத்துக்கு மிட் நைட்லலாம் ஆண் நண்பர்களோட பப்புக்கு போறது, ஸோ ரெசார்ட்ல ஸ்டே பண்றது, பட வாய்ப்புகள் இல்லாத நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் போறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பட வாய்ப்பு சுத்தமாக குறைஞ்சிட்டதால அந்த மது பழக்கம், புகைப்பழக்கம் அப்படின்னு சொல்லி நண்பர்களோட பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸா இருக்கு. ஸோ நடிகை ஹன்சிகாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாதிரி கிட்ட போனாலே அந்த தோண்டு போயிருக்கக்கூடிய அந்த மனநிலையால ரொம்ப புகை வண்டியா மாதிரி இருக்காரு. ஸோ இது எப்படியோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தன்னுடைய ஆசைகளை ஒருத்தர்கிட்ட இல்லாம பல பேர் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.